அந்த அரசு குருமையான
காலையில நீ வாங்க சம்பந்த பாதி எனக்கு கொடுப்பியா? பசங்க வரணும். எவ்வளோ பசங்களா? அந்த ரத்தம் கரகரன்னு சுத்தினாரு. என்ன அந்த பூனா மச்சு இந்திரன் அருளால் வந்து இந்திரன் அருளால் வந்த அர்ஜுனன் வந்து மேவினாடு. இதோ சமையல் எந்த அரிசி? ஓ ரேஷன் அரிசி. ரேஷன் அரிசி, சொசைட்டி அரிசி வந்து மேவினா ஒண்ணுமே பூரியில பூரியில விளக்கமா கேட்டாதான் தெரியும். தெரியும். தலைவர்கிட்ட சொல்லிக்கிறான், ஆளுக்கு ஒரு செட்டு பூரியா? நீ காலைல ஆமா, ஆளுக்கு ஒரு செட்டு இட்லி, ஒரு வாழைப்பழம் உனக்கு. ஓ, ஒரு வாழைப்பழம் வந்து வாழைப்பழமா தோல் மெரிச்சா கூட அப்பதான் வாயின்னு போகும். ஓ வாழைப்பழம் சாப்பிட்டு நாட்டுறது என்ன சாப்பிட்டு பம்பளுக்கு வாழைப்பழம் சாப்பிட்டுதான் எல்லாம் கொழு கொழுங்கிறான்ப்பா. ஐயோ, இந்த அம்மா என்ன சொல்லுது? இனிமே தண்ணி ஊத்துறான், கெட்டி அண்ணன் சாண்டை குடிச்சு தண்ணி ஊத்துறான். இன்னைக்கு ஒரு நாள் ஆட்ட பாக்குறோம். நாங்க 10 நாள் திறனா போட்டுருக்கிறோம். 6 கேஸ்ட பார்த்தோம், கரகு ஓட்டம் பார்த்தோம், மயில் டான்ஸ் பார்த்தோம், குயில் டான்ஸ் பார்த்தோம், மேல நாடகம் பார்த்தோம், இதெல்லாம் பார்த்தோம். அவனே வந்துக்கிறானு அந்த புண்டைய கட்சி வந்துக்கிறான். இந்த பையன் யாரு? ஆம்பளை பையன். ஐயா முருகண்ணா வந்துக்கிறாரு. ஒண்ணும் அதான் கிடைக்கிறதா கிடைக்கும். எவனே ஒருத்தன் வந்தா ஏறி வேலை கொடுத்துட்டு தள்ளிய பின்னாடி பெரியமா மகது முன்னாடி ஏறி வேலையை கொடுத்துட்டு தலையில கட்டிக்கிட்டான். என்ன வந்து யாரு எவனு இழுத்து போட்டு அடிக்கிறானே, கரகரன்னு சுத்துறான். ஆமா, ஆமாட்டுக்கு மானவரி அடிக்கிறான். இதெல்லாம் அடிக்கிறானே, இவன் கண்ணேடி பறந்துருப்பான். அவன் பொழுதுக்க மாட்டான். நான் போய் ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு வரேன். ஐயோ சாமி தேவாரம் மனசு கஷ்டப்படுறான் தெரியுமா? தெரியுமா, நான் மட்டும் இந்த மாதிரி ஏதாவது வரி கொடுத்தனா வரி கொடுத்தாங்களா? அது இந்த தேர் முள்ளே போட்டு அடிக்கிறாங்க கெட்டிக்காரனா. நாங்க வரி கொடுக்கலையா? மாசனா உக்காந்துக்கிறோம்.
இல்லையா ஆட்டுக்காருக்கு அட்வான்ஸ் நாங்க கொடுக்கலையா எங்க பக்கம் 4 இட்டு போட்டு அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றேன் சொன்ன உடனே நாலு ஒரு நாள் தூங்க விட்டுருக்கான் அவனை மட்டும் ஒரு கேள்வி பேசணும் வேணாண்டா ஒரு 2 கண்ணுமே தெரியாட்டாலும் மத்தான அடிக்கிறான் பாரு நல்லா பையன் யாரு நான் சொல்றேன் என்னமா சொல்லுவேன் ககனே ரவரத்னானி சயனே ஸ்ரீ ரத்னானி சயனே ஸ்ரீ ரத்னானி கிரகணே பலகரத்னானி கிரகணே பலகரத்னானி சபஞான பண்டிதகா சபஞான பண்டிதகா நாடகம் பையா 13 பூரா படுவாங்க மாடி எழுதா அடுத்திருக்க யாருடைய சேனை அது முன்ன வந்தாரு இது படுத்துக்கிட்டு போற யாருடைய சேனை தெரியுமா ஆமா படுத்துக்கிட்டு போறா துரியோதனம் பட அடுத்திருக்க போறேன் துரியோதனனுடைய படை துரியோதனம் பட உட்காந்து மூச்சு எடுத்து போறா தர்மராஜ் பட ஏன் இந்த படுத்துக்கிற படையில என்ன பண்றது அப்படியே இந்த படுத்துக்கிற படம் என்ன பண்ண கேட்டா ஒரு ஸ்டேஜ் போண்டி வாங்கி வந்து டாக்டர்ல போச்சு ஏர்ல கொண்டு போய் கவுத்துட்டு வந்துடணும் பக்கத்துல ஆறு இருக்குடா ஏர்ல கொண்டு போய் கைட்டு வந்துடணும் ஆறு கிராம் தெரிஞ்சு போச்சு ஆமா ஏர்ல கொண்டு போய் கொச்சிடணும் உக்காணத்துக்கு போறா மொழி மொழின்னு பாக்குது ஏன் நாளைக்கு வந்து அவங்க தாமரை போயிடுறாங்க அவங்க அதேதாங்க இனிமே சொல்லி ஒரு கேள்வி போறா வேற சாட்டை வச்சு அச்சே ககனே ரவரத்னானி ககனே ரவரத்னானி ககனம் என்றால் இந்த வானம் வானம் இந்த வானத்தில் என்ன இருந்த வரைகு வானத்துல இருட்டார் உக்காந்து 2 பேரு ககனம் என்றால் இந்த வானம் வானம் என்னம்மா ககனம் என்றால் இந்த வானம் வானம் இந்த வானத்தை பரமானவர் சந்திரனை வந்தால் இருந்தா அந்த வானத்துக்கு ஒரு அழகு வானத்துக்கு ஒரு அழகு ககனே ரவரத்னானி ரவரத்னானி சயனே ஸ்ரீ ரத்னானி சயனே வாயில வரலாம் விட்டு அதோட விட்டுருவோம் சயனம் என்றால் இல்லறமாகிய ஒரு பஞ்சன மெத்தை பஞ்சன மெத்த இந்த பஞ்சன மெத்தையில என்ன இருந்த அழகு பஞ்சன மெத்தையில மூட்டை பூச்சி இருக்கணும் நானே போட்டாட்டி சொல்லிட்டே தூங்கணும் 16 வயதுள்ள ஒரு பருவ மங்கையும் 21 வயதுள்ள ஒரு வாலிபனும் இருந்தால் அந்த பஞ்சனைக்கு ஒரு அழகு யார் சொல்றது ஆமா 16 வயசு பொண்ணு 80 வயசு கைவனும் இருக்கணும் ரெண்டரை லட்சம் வாங்கணும் ஏன் பீஸ் கட்டி பிடிக்கணும் பீஸ் கட்ட வேணா போச்சுன்னா அப்புறம் காயல் கட்ட முடியாது என்ன பண்றது போன் மட்டும் தான் என் போன் மட்டும் தான் என் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்தான் போடு எவன் தான் ரீசார்ஜ் பண்றான் எவன் தான் பேசுறான்னு தெரியல எப்ப பாரு என் பொண்டாட்டி பிசி பிசி சபஞான பண்டிதகா இது ஒரு சபை ஆமா இப்ப சபையில என்ன இருந்தால் அழகு சபையில நடுமத்துல சாராய கடை இருக்கணும் அதை உனக்கு வச்சுட்டு என்ன பண்றது ரவரா ஊத்திக்கிட்டான் ரவரா ஊத்திட்டு என்னது ரவரா குடிச்சிட்டு வாத்தியார் வந்தா என்னடா போயிட்டுறான் சபையில ராமாயணம் கந்தபுராணம் விஷ்ணுபுராணம் சத்தியபுராணம் சிவபுராணம் இந்த 5 வேதம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ மகாபாரத காவியம் இப்பேற்பட்ட காவியம் எங்கு இப்பேற்பட்ட பெரியவர்களின் சபையிலே அமர்ந்திருந்தா சபைக்கு ஒரு அழகு எவ்வளவு அழகாக ஆண் வேடம் தரித்து வந்தாலும் சரி அது அழகு கிடையாது பெண் வேடம் தரித்து வந்தாலும் சரி
அதுவும் அழகு கிடையாது. இந்த கலைகளை நன்கு கற்றுணர்ந்த பெரியவர்கள் சபையிலே அமர்ந்திருந்தால் இந்த சபைக்கு ஒரு அழகு. சபைக்கு ஒரு அழகு. இப்பேற்பட்ட சபை எப்பேற்பட்ட சபை? லட்சுமி ராஜ்யபுர சபை. இப்பேற்பட்ட சன்மானமே அது ஆலயத்தில் இருக்கக்கூடிய சத்திய விருத்தி சமயம் மகன் என்று சொல்லக்கூடிய உமா மகேஸ்வரி அம்மன். அப்பேற்பட்ட அம்மனுடைய வாதத்துக்கும் இப்பேற்பட்ட சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய சாய்தண்டவர்கள் அன்னுடைய வாதத்துக்கும் இன்னும் 6 வயது அகனாக நடக்கூடிய அவர் தலைவராக நடக்கூடிய கேசவன் என்று சொல்லக்கூடிய அவருடைய வாதத்துக்கும் நம்ம நாடகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாதத்துக்கும் உங்களுக்கும் இந்த சின்ன சிறுவன் ஒரு கோடி வணக்கம். ஒரு கோடி வணக்கம். ஆமா. விளக்கமா சொன்னா தெரியும். முருகண்ணா கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோளூர் வந்து தோசை ஊசி இட்லி சுத்தும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோளூர் வட்டத்தை சேர்ந்த கள்ளக்குறிச்சி துருவம் ரோடு போற வழியில கள்ளக்குறிச்சி துருவம் போற வழியில காட்டேடியார். காட்டேடியாரத்தை சேர்ந்த இவர் தான் சமாளிக்க நம்ம சமாளிக்க ஓனம் ஐயனார் ஓனர். ஆமா. காலையில எடுக்கலாமா எடுக்கக்கூடாதான்னு கேட்பாங்க. உள்ள வச்சுட்டேவா ஆசியா மகாராஜா தலை வலிக்குதுரா போட்டாதான் தூக்கம் வருமா? 100 ரூபா தாள் வருத்தா 200 ரூபா தாள் வருத்தான்னு நோண்டி அது எப்படி கண்டுபிடிப்பால தெரியல மச்சான். ஐயோ சின்ன தாளா இருக்கும் அது எடுத்து பரவாயில்ல. நான் இவ்வளவு சேர்ந்த மாதிரியே அடிக்கிறான். அதெல்லாம் காலையில காய்ச்சி கொடுத்து மனம் வேற மாடு வச்சு எப்படியா பையன் உட்காந்துக்கிறாங்க. பற்ற எடுத்துருவாங்க அந்த பக்கம் போன யாரு ஓரால போட்டு வா. சொன்னா தெரியுங்க. நான் வீரகாண்டி இனிமே வந்தாரு அவர் மட்டும் வேறான் கீறான். நாங்க வர குவாட்டர் பூரா வேறனாதான் வருது. வேறன் கீரன்னா அதுக்கு முன்னாடி வந்த குவாட்டர்லாம் அது என்னது ஒன்னும் புரியலையா? ஒன்னும் தெரியல. ரம்மு வீரம் மானிட்ரு சொன்னா யாருக்கு வர்றது பூரா கடையில வருமா? சத்தியமா நான் சொல்ல ஒரு தோசையெல்லாம் அவனதான் இட்டு போட்டேன் விடாத. என்ன போய் 2 பேர் போய் எறும்புல போய் காலை வச்சு எறும்பு புத்துக்கு அவன் ஈத்தானா கீழே பள்ளி அதை ஃபர்ஸ்டே ஊந்து அடிக்க வரனா நின்று காட்டி இல்லை உட்காந்து. ஆமா இல்லைன்னா பல்ல போடும். பல்ல போடும். எந்த பேர்னா கூட ஆமா நீ என்ன சேருக்குன்ற உங்களுடைய பேரை சொல்லணும்னா அதெல்லாம் எனக்கு புரியாது. அடிச்சுன்னா பஞ்சா கிட்ட போயிட்டு எத்தனை பல்லா ஓடிக்கிறாரு எனக்கு மட்டும் தெரியும். பஞ்சா ஓடிக்கிறோம். நீ பஞ்சா ஓடிக்கணும். அர்ஜுனன்
அர்ஜுனன் சாமி சொல்லு சார். அர்ஜுனன் பர்க்குனன் பார்த்திபன் வில்லாளி விஜயன் கிருடி கிட்டினன் சுதேசவாகனன் கீழ்ப்பரசு வேடி தனஞ்சயன் இப்படி என்று சொல்லக்கூடிய 11 நாமத்தை வைத்து முன்னலும் பின்னலகு முதுகிலே பச்சரேகை அல்லில் பரிசுவினை பாதத்தில் செந்தாமரை வாளிலே அமிர்தகலசம் கண்களிலே ஞான பார்வை கண்களிலே அமிர்தகலசம் இப்படி என்று சொல்லக்கூடிய 32 அழகு படைத்த 11 நாள் வைத்து என் பெயரோ அர்ஜுனன். ஆண்டு வரக்கூடிய ஆண்டு மகாராஜனுக்கும் குந்தமாதேவிக்கும் நாங்க பிறந்த பிள்ளைகள் புண்ணியமூர்த்தி 3 பிள்ளைகள். நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் புண்ணியமூர்த்தி ஐவராஜாக்கள் தான் கேள்வி. நீங்க 2 பிள்ளைங்க மறைச்சிக்கல, காரணம் எப்படி? பரவாயில்லப்பா. அது இருக்கக்கூடிய வரக்கூடிய பாண்டு மகாராஜனுக்கும் குந்தமாதேவிக்கும் நாங்க பிறந்த பிள்ளைகள். அண்ணா அலங்கரக்கூடிய பொறுமையை கை கொண்ட மூத்தவர் தர்மராஜ் தர்மபுத்திரர் அவர் இருக்கலாம். என்ன தர்மபுத்திரர் ஒன்று. இரண்டாவது அவருக்கு இளைவனா வளரக்கூடிய மத கஜ முருந்திய அவருக்கு வில்லாளி அர்ஜுன் நான் ஒருவன். நீதான் நடுப்பேனா? அதன் சிற்றனை அலங்கரக்கூடிய மாத்ராதேவிக்கு 2 பிள்ளைகள். நகுலன் சகாதேவன். ஓ சிற்றனை அவங்க. சொல்லுங்க. இருவருக்கு இளையோன், இருவருக்கு மூத்தோன், நான் நடுவோன். எத்தனை பேர் நடுவுங்க? ஏய் நெல்லை மீது நெல்லைடா அம்மா வந்து அப்படி பையா அடி வாங்கடா. நல்லூருங்க நீங்க. இருவருக்கு இளையோன், இருவருக்கு மூத்தோன், நான் நடுவோன். ஆமாம். தயாரி என்று சொல்லக்கூடிய நாளைக்கு எங்க ஊர் ஏறி கொல்ல விடுறாங்க. நான் பட்டுன்னு நாடகத்தை முடியும். 7 மணிக்கெல்லாம் மலை எடுத்துட்டு ஏரி உள்ள போனா 4 பொண்ணு கிட்ட கிடைக்கும். பூரா அது மேல பிறந்த பிள்ளைகள் அவால் 100 பிள்ளைகள். பிரியன் முதல் விகனன்கரை துச்சேர்ந்த ஒரு பெண் அவால் 100 பிள்ளைகள். ஐவராஜாக்கள் அப்புறம் 66 வீதிக்கு வந்து 66 வீடு சார்ந்து சிரமமான நாடு, காணிகள் இல்லாத நாடு எங்களுடைய நாடு. சுத்தமான புறம்போ காட்டுறது. யார் புறம்போக்கு நீங்க உங்களுடைய நாட்டுல என்னுடைய நாட்டுல கிடையாது. அது இருக்கக்கூடிய சண்டாளர்கள் இருக்கக்கூடிய துரியோதனபுத்திரன் போய் போய் இந்த மண்ணுக்கு ஆகாசப்பட்டு என்ன செய்தான் தெரியுமா? அந்த பட்டு சண்டாளவன் வரக்கூடிய துரியோதனபுத்திரன் நடக்கின்ற நட்சியுள்ள நாட்டினான் உண்ணுகின்ற சாத்திர விஷத்தை கலந்தான் படுக்கிறவர்களை பொம்மையை விட்டு பார்த்தான். எதற்கெல்லாம் அடியவில்லை என்று அது இருக்கக்கூடிய உப்பு, பொங்கல்யம், சரவத்தி, மெழுகு, பெட்ரோல் என்று சொல்லக்கூடிய நெருப்புக்கு உண்டானவர்களை கொண்டு வந்து பெருத்த ஒரு அரைக்கு மாலை ஏற்படுத்தி ஐவராஜாக்களை நெருப்புக்கு வகையான பொருள் கொண்டு வச்சு அப்படி இருந்த உடனே அப்பேற்பட்ட வரக்கூடிய வீமனாகப்பட்டவர் அதை நித்திரை கலையாமல் வடிக்கி மார் மீதும் தோல் மீதும் தூக்கி கொண்டு போட்டு இடும்பாவனம் அல்லவா சென்றார். இடும்பாவனம். ஆமா. அப்படி இடும்பாவனம் சென்று அதற்கு கூட்டி இடுமனை மடித்து இடுமியை திருமணம் செய்து அந்த இடுமியை திருமணம் செய்த உடனே கடோரகஜன் என்று பிள்ளை பிறந்தது. கடோரகஜன் ஒரு பிள்ளை. ஆமா. அப்பேற்பட்ட 300 மங்கலம் சென்று
சைலன்ஸ் அதானே அது என்ன கதைன்னு தெரியுமா? ஐயோ அரிய புலிதான் விளையாட்டுக்கார புலி மாரி. அப்புறம் முன்னூத்தி மங்கலம் சென்று அது இருக்கக்கூடிய பக்காசுரனை மடித்து பிராமண கிட்ட தீர்த்து பாஞ்சால் நாடு செல்கிற போது அப்ப இருந்த பாஞ்சால நாட்டிலே சென்று நாங்கள் பார்க்கிற போது அந்த வில் சேவரம் பாஞ்சால நாடு நாங்கள் செல்கிற போது பிராமண வடிவமாக இருக்கக்கூடிய 55 ராஜா ராஜாக்கள் அனைவரும் ஓடி வந்தார்கள். அந்த வில்லை எவர் ஒருவாலும் வளைக்க முடியவில்லை. பிறகு நான் பார்த்தேன் இந்த வில் ஆகப்பட்டதில் சத்திரைகள் நான் வளைக்கலாமா எந்த ஒரு ஜாதியாக இருந்தாலும் வளைக்கலாமா அப்படின்னு கேட்டபோது எம்மதமாக இருந்தாலும் எனக்கு சம்மதம், எம்மதமா இருந்தாலும் சம்மதம் கொண்டு கீழே இருக்கக்கூடிய மஞ்சள் நீரை காட்டு வண்ணமாக 120 அடி என்று சொல்லக்கூடிய வில்லை வளைத்து கீழே இருக்கக்கூடிய மஞ்சள் நீரை காட்டு வண்ணமாகவே நானியை ஊட்டி மேலே இருக்கக்கூடிய மச்சக்குடியா இருக்கும். ஆடு மச்சத்தை அரைத்து ஆஞ்சாலையை விடுத்து அது இருக்கக்கூடிய நாடு கட்டும். அதன் நாட்டை இருக்கக்கூடிய ஈச்சங்காட்டை கவனித்தார். ஈச்சங்காட்டை அப்பேற்பட்ட ஈச்சங்காட்டிலே இருக்கக்கூடிய இந்திர பிரதேசம் என்று இந்திர பிரதேசம் இருக்கக்கூடிய புதுமண புதுவிழா என்று அர்த்தம். அப்படி அழைக்கிற போது அதற்கு தேவி அவங்க இருக்கக்கூடிய பாஞ்சாலியாகப்பட்ட விளையாட்டாக சொன்ன வார்த்தை எல்லாம் நினைத்து அதை மகனாக இருக்கக்கூடிய நினைத்து ஐவராஜாக்கள் விருந்து கழித்து விருந்து கழித்து ஐவராஜாக்களுக்கு விருந்து அளிக்காமல் கிடையாது. 4 நாட்களை ஓட்டினால் 12 ஆண்டு அக்கியாதவாசம். ஆண்டவர்களே 12 வனமும் ஓராண்டு அக்கியாதவாசம் கழித்து வந்தால் என் நாட்டில் பேர்வாதி நாட்டு தருகிறேன். மீண்டும் ஒரு நிபந்தனை. அது இருக்கக்கூடிய 12 வனம் கழித்து ஓராண்டு அக்கியாதவாசம் கழிக்கிற போது நாங்கள் எவராக ஒருவர் பார்த்து விட்டால் மீண்டும் 12 வருஷம் வார்த்தை சிறவால் கொண்டு அது இருக்கக்கூடிய முதலாவது சூரியவனம் முடியேறணும். சூரியனாரன் கோத்தரிச்சோம் அது இருக்கக்கூடிய பாண்டவர்களே ஐவராஜாக்கு எவராக ஒருவர் கைலாய செல்ல வேண்டும். அவருடைய வார்த்தை பிரகாரமே பரமக்கடவுளத்தில் சென்று இருக்கக்கூடிய சூரியவனம், 2வது ராமரிஷிவனம், 3வது மிருகமரிஷிவனம், 4வது 6வது காமதேவனம், 7வது கந்தர்வனம், 8வது குருவராரிஷிவனம், 9வது ரோமரிஷிவனம், 10வது பேரண்டவனம், 11வது சோமரிவனம், 12வது வனம் காமிகாவனம். இப்படி என்று சொல்லக்கூடிய 12 வனமும் 12 நாட்களாக வைத்தோம். ஓராண்டு அக்கியாதவாசம் விளையாட நாள் கொடுக்கப்பட்ட உபநாய பட்டணத்திலே இருந்து கொண்டு நாடு கேட்டுள்ள இருக்கக்கூடிய 12 வனமும் 12 நாட்களாக நாடு கேட்கிற போது அதை முதல் நாள் உலகமணியை தூதுக்கு அனுப்பினோம். சங்கவட்டம் சென்று இருக்கக்கூடிய என் தம்பிக்கு எனக்கு வணக்கமா நான் அங்கே போனேன். வாக்குறது கொடுத்தா உதகிறது வரும் தானா. அப்ப ஏற்பட்ட காரணம் பார்த்தார். அர்ஜுனா நாடு கேட்க போறேன் சொன்னாரு. நாடு கொடுத்தால் பார் என்றால் சென்று 18 நாள் அமர் அப்பேற்பட்டாமல் இல்லையே அந்த அமர்தா பதிக்க
இப்போ எவ்வளவு லட்சம் பொண்ணங்கட்டி மறந்துட்டேன். அமராவதிக்கு அரசு உண்டு. அம்மதா அது இருக்கக்கூடிய முதல் நாள்ல ஆமா என் பாட்டுல அலங்கரக்கூடிய யார் கொடுத்தது? துரியோதனன். என்ன கேள்விகள்? அப்பேற்பட்ட துரியோதன பட்டவன் அது இருக்கக்கூடிய என் பாட்டுல அலங்கரக்கூடிய 886 வயது கொடுத்தான். அது இருக்கக்கூடிய என் அம்பு படிக்கல தாத்தானு தெரிஞ்சோம் நம்மளை பெத்த எடுத்தவங்க அவங்கதான், வளர்த்துங்க அவங்கதான் அப்படின்னு தெரிஞ்சு அவர் அம்பு படுக்க வச்சாரு பாத்தியா. மன கவலையோடு ஆமா என்ன பண்றது, மண்ணுக்கு ஆசைப்பட்டோம், அதனால அம்புல படுத்துருங்கிறாரு பாரு. ஆமா எல்லாத்தையும் பார்த்துங்கிறாரு, யார் யார் தர்மம் செய்யறாங்க, யார் யார் அதர்மம் பண்றாங்கன்னு. அப்படியா பட்டு மச்சான் அவரு. அது மட்டும் கிடையாது, இன்னும் யார படிச்சிருக்கேன், அந்த 12ஆம் போர்க்காலத்தில் பேசினாரு. என்னமோ என்ன பண்றது, ஒண்ணுமே விளக்கம் தெரியல. ஒரு ரூபாய் வெத்தலை வேணுமா? டிங்கு டிங்கு என்ன பாடினாங்க சொல்லு. இன்னும் பாடின மறந்து போடுறேன், படிப்புல அதை கேட்டீங்க. என்னதான் பாடினா இதை தெரியாத எதுக்கு இந்த இடத்துல நிக்கிறோம். என்ன பண்றது தெரியாது. 12ஆம் போர்க்களத்தில் நானே பகலத்தனை மடிச்சாள்ரா தம்பி அவரு. ஓ பகலத்திலே மடிச்சாள். அது இருக்கக்கூடிய 10ஆம் நாள் அமரிலே அப்பேற்பட்டேன் பாட்டுன அலங்கரக்கூடிய போய் இந்த மண்ணுக்காக ஆசைப்பட்டு புரியுதா, எங்களுக்கெல்லாம் அடி ஆணி வேர். ஆமா புரியுதா, அப்பேற்பட்ட ஆட்டனிஸ்மாச்சாரியே அது இருக்கக்கூடிய சிகண்டியை முன்னிறுத்தி அம்பவர்கள் படுக்க வைத்தவுடனே 11ஆம் நாள் அமரிலே துரோணாச்சாரிக்கு சேனாதிபட்டம் கொடுத்தான். ஆமா அப்படி சேனாதிபட்டம் கொடுத்த உடனே 12ஆம் நாள் அமர்லே என்ன நாள்? ஓ என்ன நாள்? 13 கம்மியாச்சு. என் தோட 12 முடிஞ்சு போச்சு. ஆமா நீங்க என்ன நாள்னா 13 தானே கம்மியாச்சு. ஓ இங்கிலீஷ் இன்னைக்கு 13ஆம் நாள் யாருக்கு ஜெயம்? ஆகினால் இப்பேற்பட்ட இந்த 13ஆம் நாள் அமரிலே அதாவது 12 நாட்களாகவே மாமா நகரக்கூடிய கண்ணபெருமானாகப்பட்டவர் வந்து அர்ஜுனா அவராக ஒரு சேத்திரம் கிளம்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா நகரக்கூடிய கண்ணபெருமானாகப்பட்டவர் என்னை அவர் தூண்டுகோல் கொடுப்பார். இன்று தினத்திலே ஐயோ ஐயோ ஐயா சாய போகிறது மாமனை இன்னும் காணலையே பார்க்கலையே. கிளம்புறாரு, எங்கே கிளம்புறாரு? அதனால மாமனை அழைக்க வேண்டும்.
வந்தவர் சகாயனாக பாடி வந்தவா பூமி பாரதிக்க பாரதப்போ தன்னை வென்றவா பூமி பாரதிக்க பாரதப்போ தன்னை வென்றவா பட்டதெல்லாம் போதும் போதும் நல்வழி காட்டு ஏ நாராயணா கோவிந்தா வைகுண்ட வாசகா பட்டதெல்லாம் போதும் போதும் நல்வழி காட்டு ஏ நாராயணா உன் புகழை நற்கவி ஏ நாராயணா உன் புகழை நற்கவி பெட்டால் கட்டில் நாவலூர் போச்சு பெட்டால் கட்டில் நாவலூர் போச்சு அவர் ஊரும் தேவனூர் ராமசாமியின் பாட்டு அவர் ஊரும் தேவனூர் ராமசாமியின் பாட்டு என்ன அடிக்க முன்னாடி யானை அத மலர்பேட்டை சேதத்துல வந்து வரக்கூடிய ஆறு மாமாவனுக்கு அது கிருஷ்ணமூர்த்தி என்று சொல்லக்கூடிய மாமனாக ஒருத்தவர் அது என் கம்மனையை பாராட்டி என் கம்மனையாக 101 அவருடைய குடும்பத்திலே அந்த முத்துமாரியம்மன் இருந்து கொண்டு கொடுக்க 1 லட்சமாக வாழ வேண்டும் சுவேதியம் அதுதான் சரி சீக்கிரமா சென்று மாமனை கொண்டா இப்படியாக அர்ஜுன வருவான் மாமனாகிய மாலாகிய கண்ணனை அழைக்க மாலாகிய கண்ணன் தற்பார் அந்த வரால் கதை தொடரும்